ஆண்டில் ஒரு நாள் உலகம் முற்றிலும் மாறிவிட்டது. மனிதர்களை ஏசை கணினுறிவு மாற்றி வைத்தது. யாராவது உன்னை ஆர்டர் செய்தால் இட்ரோன் வந்து டெலிவரி செய்யும். இப்போது கைபேசிகள் இல்லை. அனைவரும் மெய்நிக தொழில்நுட்பம் விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலம் தொடர்புகிறார்கள். பிள்ளைகள் பள்ளிக்கு செல்வதில்லை. ஹோலோகிராம் ஆசிரியர்கள் அவர்களுக்கு வீட்டிலேயே பாடம் நடத்துகிறார்கள். இந்த புதிய உலகத்தில் ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவரின் பெயர் ராகா. அவர் பசுமை மற்றும் மனித குலத்தை காப்பாற்ற பல ஆண்டுகளா ஆராய்ச்சி செய்து வந்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்தார், சாம். ஒரு திறமையான இளைஞர், உலகத்தை மீட்டெடுக்க நினைச்ச வீரன். 2040 ஒரு பேரழிவு. 14 நடந்த ஒரு பெரிய விபத்து காரணமாக பூமி மெல்ல நாசமாக தொடங்கியது. மக்கள் மிகவும் துன்பப்பட்டார்கள். அதன் தாக்கம் இன்னும் சூட தொடர்ந்துகிட்டே இருந்தது. அதனா ராகா தனது மகனிடம் 2 அதிசய கருவிகளை கொடுத்தார். காலையந்திரம் டைம் மெஷின், டெலிபோர்ட்டர். ராகப் சூறினார், பூமியை காப்பாற்ற வேண்டும் என்றா கடந்த காலத்துக்கு செல்ல வேண்டும். சாம் 1960க்கு செல்கிறார். சாம் 1960 ஆண்டுக்கு செல்ல முடிவெடுத்தார். காரணம், அந்த ஆண்டில் ஒரு பழமையான கையெழுத்து புத்தகம் கண்டுபிடிக்கப்பட்டு அதில் இந்த உலக விபத்தை குணமாக்கும் மருந்துக்கான ரகசியம் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அந்த புத்தகத்தில குறிப்பிட்ட இடத்தின் கோஆர்டினேட்கள் மாயமாகிவிட்ட. அவற்றை மீண்டும் கண்டுபிடிக்கவே சாம் பழைய நூலகங்கள், கோயில்கள் மற்றும் ரகசிய ஆராய்ச்சி மையங்களை தேடினார். பல்வேறு சவால்களை கடந்து சாம் அந்த கையெழுத்து புத்தகத்தை மீட்டெடுத்து தோத்தருன்ஸ்கி திரும்புகிறார். ராகுடன் சேர்ந்து அந்த ரகசியம் கொண்டு ஒரு புதிய இயந்திரத்தை உருவாக்குகிறார். பூமி அதிர்வலை கருவி, எர்த் ரெசோனேட்டர். அது செயல்பட்டு வானம் தூர்ந்தது. இயற்கை மீண்டும் உயிர் பெற்றது. தொழில்நுட்பம் மனிதர்க்கா வேலை செய்ய தொடங்கியது, மனிதர்களை கட்டுப்படுத்தாமல். முடிவில் காலத்தை மாற்றி உலகத்தை மீட்டவன் சாம். நன்றி. 2040 ஒரு புதிய அச்சுறுத்தல் உலகையே உலுக்குகிறது. ரகசிய ஆய்வகம் பாகம் 3 சாமும் ராகவும் இயற்கையை வெற்றிகரமாக மீட்டெடுத்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. ஒரு பழைய மரபணு ஆராய்ச்சி மையத்துல ராகவ் ஒரு புதிய அச்சுறுத்தலின் தடயங்களை கண்டுபிடிச்சார். சாம், இது சாதாரண விஷயம் இல்லை. இந்த மருந்து ஷேப் பார்முலாக்களை வேற மாதிரி பயன்படுத்தி இருக்காங்க. அதே சமயம் 2040 ஒரு புதிய சாம்பி வைரஸ் தோன்றுது. இது ஒரு உருமாறிய சாம்பி வைரஸ். மனிதர்கள் மட்டுமில்லாம விலங்குகளும் பாதிக்கப்படுறாங்க. வளர்ந்து வரும் இந்த நெருக்கடி சாம்பிகள் நகரங்களை தாக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு மணி நேரமும் நூற்றுக்கணக்கான உயிர்கள் மறையுது. உலகம் மறுபடியும் பேரழிவின் விளிம்புல இருக்கு. அந்த நேரத்துல ராகவ் ஒரு அற்புதமான ஹெல்மெட்டை அறிமுகப்படுத்துறார். அதுக்குள்ள மருந்து இருக்கு. இந்த ஹெல்மெட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிற மருந்து சோம்பியோட நரம்புகள் வழியா பயணம் செஞ்சு அவங்க மறுபடியும் மனுஷங்களா மாத்தோம். அந்த மருந்தை எப்படி கண்டுபிடிச்சீங்க? என் ஹெல்மெட். இது என்னோட கண்டுபிடிப்பு இல்லை. என்னோட மகன் சாம் கடந்த காலத்துக்கு பயணம் செஞ்சு இந்த மருந்தோட ரகசியத்தை கண்டுபிடிச்சா. ஹெல்மெட்டுக்குள்ள ஒரு மெசேஜ் பிளே ஆகுது. அப்பா, இது முழுமையான மருந்து இல்ல. இந்த மருந்து ஒரு பரிசோதனையோ ஒரு பகுதிதான். லென்சின் தரி செவல்ல ஒரு ரகசிய ஆராய்ச்சி மையத்துல ஒரு 2ஆம் பகுதி இருக்கு. அது மட்டும்தான் உலகத்தை காப்பாற்ற முடியும். அந்த 2ஆம் பகுதி அமெரிக்காவோட உட்டா பாலைவனத்துல இருக்கிற ஒரு பாறை பகுதியில இருக்குன்னு ஹெல்மெட்டோட AI வெளிப்படுத்துது. ஆனா ஒரு புதிய ஆபத்து மருந்து செலுத்தப்பட்ட சில பேர் மறுபடியும் மனுஷங்களா மாறுறாங்க. ஆனா மத்தவங்க ஆழமான மாற்றங்களுக்கு உள்ளாகுறாங்க. அவங்க மறுபடியும் சோம்பிகளா மாறாம அதிக பலமும் ஆக்ரோஷமான சக்தியும் கொண்ட உயிரினங்களா மாறுறாங்க. இவங்க தான் இப்போ இருக்க மருந்துக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட உயிரினங்கள். இவங்க நியூ ரேஜ், ஒரு புதிய தலைமுறை சோம்பிகள். கடைசியில சாம் இன்னொரு பயணத்துக்கு தயாராகிறான். இந்த முறை நான் 1987க்கு போறேன். இந்த கதையோட 2ஆம் பகுதி என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். பாகம் 3 ரகசிய ஆய்வகம். உலகம் மறுபடியும் ஆபத்துல இருக்கு.